ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் விஜி. நம்ம கிச்சனில் இன்றைக்கி நான் பண்ண போகிறது ஒரு குழம்பு ரெசிபி. பச்சை சுண்டக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கேன். இதுக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லைங்க. இந்த குழம்பு அவ்வளோ ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இப்போது அதுக்கு நான் ஒரு 100 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, நல்லா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், வெந்தயம் கொஞ்சம் போல் சேர்த்தா போதும். நல்லா இது பொரிஞ்சதுக்கப்புறம் நான் பூண்டு முழு பூண்டில் நல்லா ஒரு 3 ஃபுல்லாக இருக்க பூண்டு உரித்து சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் 100 கிராம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பச்சை சுண்டக்காவை ஒரு கவருக்குள்ளேயோ இல்லை ஏதாவது உள்ளே போட்டு நல்லா ஒரு மத்து இல்லை கல் வச்சு தட்டினீங்கன்னா அதில் சீடு இருக்கும். அப்போ அது கொஞ்சம் ஓப்பன் ஆனால் தான் அந்த சீடை நல்லா நம்ம பிசைஞ்சு அந்த சீடை வாஷ் பண்ணி நம்ம எடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு கவருக்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கல் வச்சு மேலே நல்லா தட்டி விட்டிங்கன்னா நல்லா அது உடஞ்சிரும். இப்போது தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிங்கன்னா அதில் இருக்க அந்த விதையெல்லாம் சுத்தமாக தான். அந்த விதையை கொஞ்சம் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா நீங்கள் அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா அது ஃபுல்லாக வந்துடும். எவ்வளோ விதை இருக்குது பாருங்கள். இப்போ இதோட ஒரு 3 தக்காளி, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளி கொஞ்சம் நல்லா குழையிற அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி குழஞ்சிருச்சு. இப்போது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள். இது பார்த்திங்கன்னா தனியாவும் மிளகாவும் ஒன்றா சேர்த்து அரைச்சது, சரிக்கு சரி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த எண்ணெயிலேயே இந்த மிளகாத்தூள் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மிளகாத்தூள் வாசனையும் வரக்கூடாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு புளி நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சு கரைச்சிருக்கேன். ஏன்னா இந்த குழம்பு நல்லா எவ்வளோ கொதிக்குதோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்து மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஹையில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஏன்னா நல்லா சிம் குக் தான் பண்ணணும். இதை அதுக்குள்ளே இன்னொரு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பச்சை சுண்டக்காவை நம்ம இதில் எண்ணெயில் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயும் கொஞ்சமாக கொஞ்சம் உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா இது வெந்துடும். இது நல்லா எண்ணெயில் வதக்கிப்படும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ குழம்பு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி நல்லா சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் விடுங்க. குழம்பு ஓரளவுக்கு நல்லா திக்காயிரும். நமக்கு நம்ம ஊற்றுற எண்ணெய் எல்லாம் மேலே வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட் இருக்கும் குழம்பு. இந்த குழம்பு நீங்கள் நல்லா ஒரு அவிச்ச முட்டையோட இல்லைன்னா ஒரு வெறும் அப்பளம் இருந்தால் கூட போடும். ஆனால் சாதம் சுட வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டுப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வெளியில் வச்சாலுமே ஒரு 2 நாள் வரைக்குமே நமக்கு கெட்டு போகாது. நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.